வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஏகேவோட நடிப்பை தாண்டி படத்தோட கதையை தாண்டி வெற்றிக்கு மிக முக்கியமான ஒண்ணு ஜிவி பிரகாஷோட மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு. ஜிவி பிரகாஷ் இந்த திரைப்படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் தான் ஜிவி பிரகாஷ். இவர் ஆல்ரெடி ஏகேவோட படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அந்த படம் தான் கிரீடம். படம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகல அப்படின்னாலும் கூட இன்னுமே அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் செம்ம ஹிட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஏகேவும் ஜிவி பிரகாஷும் இணையவே இல்ல. எப்படா ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. இந்த நிலையில தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஏகே கமிட் ஆகி இருந்தாரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரா ஜிவி பிரகாஷ் நியமிக்கப்பட்டிருந்தாரு. குட் பேட் அக்லி திரைப்படமானது சமீபத்துல தான் வெளியாகி இருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல படம் ஹிட் ஆகி இருக்கு. படத்தோட தொடக்கத்துல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்குமே மியூசிக்ல சும்மா மிரட்டி எடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். அதுலயும் தீ மியூசிக் எல்லாம் சும்மா சம்பவம் பண்ணிருக்காரு அப்படிங்கறதா உண்மை. பேக்ரவுண்ட் மியூசிக்லயுமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஏகேவை மாசா காட்டுறதுக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் இந்த படத்துல முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ் 4 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. குட் பேட் அக்லில ஜிவி பிரகாஷோட மியூசிக் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.